அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை 7 மணி. காலை 5 மணிக்கு எழுந்து குளித்து பூஜையை முடித்து சமையலறைக்கு வந்தால் மாமியாரான கோகிலம். டிஃபனுக்கு பொங்கல் செய்துவிட்டு சட்டினிக்கு தாளித்து கொண்டு இருந்தாள். கோகிலத்தின் காதில் அத்தை என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்த மருமகளான சுதாவின் குரல் ஒலித்தது. என்ன டிஃபன் செஞ்சுருக்கீங்க? குரலில் அதிகார தோரணை. பொங்கல் பண்ணியிருக்கேம்மா. காலையில் டிஃபனுக்கு பொரியலாக உங்களை நான் பண்ண சொன்னேன். பொங்கல் பண்ணியிருக்கீங்க. ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, அதான் சிம்பிளாக பண்ணிட்டேன். ஏன் சீக்கிரமாக எழுந்துறதுக்கு என்ன? இந்த வீட்டில் பிடிச்சதை வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுதா? அவள் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தான் கணேஷ், கோகிலத்தின் மகன், சுதாவின் கணவன். என்ன சுதா கத்திக்கிட்டு இருக்க? ஏன் அவங்க தான் செய்யணுமா என்ன? வேணும்னா நீ செய்யலாம்ல. இப்படி 7 மணிக்கு எழுந்து வரியே, கொஞ்சம் முன்னால் எழுந்து வந்து அவங்களுக்கு உதவியாச்சும் பண்ணியிருக்கலாமா தானே என்று கோபமாக கேட்டான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நானும் வேலைக்கு போகிறேன். வீட்டில் ஒன்றும் நான் சும்மா இல்லை. அம்மாவும் வீட்டில் சும்மா இல்லை. சமைக்கிறது, துவைக்கிறது, ஸ்கூலுக்கு போகிற பையனை தயார் பண்ணுறது, மார்க்கெட் போகிறது, திரும்பவும் ராத்திரி சமையல்னு ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சமைக்கிறத பேசாமல் சாப்பிடு. அவர்களின் பேச்சு கோபமாவதை கண்ட கோகிலம், விடு கணேஷ், காலையிலே ஏன் டென்ஷன் ஆகிற என்று சமாதானப்படுத்தினாள். காஃபியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றான் கணேஷ். பேரனான வருண் எழுந்துட்டானா என கேட்டாள் கோகிலம். எழுப்பி அவனை ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருக்கேன் என்றால் மருமகளான சுதா. இன்னைக்கு மட்டும் அவனை குளிக்க வச்சு சாப்பிட வச்சிருயா? வழக்கமாக இந்த வேலைகளையும் கோகிலம்தான் செய்வாள். இன்று நேரமாகிவிட்டதால் சுதாவை செய்ய சொன்னாள். சுதாவும் எதுவும் பேசாமல் வெளியே வந்து வாக்கிங் போன மாமாவை வந்துட்டாரா என்றாள். கோகிலத்தின் கணவர் பரசுராமன். வாக்கிங் போனவர் இன்னும் வராதது அப்போதுதான் கோகிலத்தின் நினைவுக்கே வந்தது. இன்னும் வரலாமா? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷன். மணி 7:30 ஆக போகுதே. பேரனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடணுங்கிற பொறுப்பு கொஞ்சமாச்சு இருக்கா? வாக்கிங் போனோமா வந்தமான்னு இல்லாமல் அங்கே யாரிடமாவது நின்று ஊர்க்கதையை பேசிட்டு வருவார். இவர் வாக்கிங் போகிறன்னு யார் இப்போ அழுதா? சுதா அப்படி பேசியதுமே மாமியாரான கோகிலத்துக்கு கோபம் சுறுசுறுவென வந்தது. ஆனால் மகனான கணேஷுக்காக அதனை அடக்கியும் கொண்டாள். இப்போ வந்துடுவாருமா, அதுக்குள்ளே வருணனை தயார் பண்ணிடு என்றாள். பல் விளக்க பாத்ரூம் போன கணவன கணேஷோ, சத்தம் போடாத, அப்பா வர லேட்டான என்ன, நான் போய் வருணை விட்டுட்டு வரேன் என்றான். உங்களுக்கு லேட் ஆகாதா? அதை நான் பார்த்துக்கிறேன். சற்று நேரத்தில் பரசுராமனும் வந்துவிட தயாராக இருந்த பேரனையும் அழைத்து பள்ளிக்கு கிளம்பினார். கணேஷும் சுதாவும் தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்தபோது மணி 8:30 ஆகியிருந்தது. கோகிலம் கொண்டு வந்து வைத்த பொங்கலையும் வேண்டா வெறுப்பாக சாப்பிட ஆரம்பித்தாள் சுதா. 10 மணிக்கு மேல்தான் சாப்பிடுவார் பரசுராமன். ஹாலில் உட்கார்ந்து பேப்பர் பார்த்து கொண்டு இருந்தார். அத்தை, வீடெல்லாம் பிசுபிசுன்னு இருக்கு, சுத்தமாக கழுவி போட்டு விட்டுருங்க. அப்புறம் மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் 2 நாளாக துணி எதுவுமே துவைக்க போல, அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போயிருக்கு, அதையும் துவைச்சிடுங்க. வருணோட சாக்ஸ் எல்லாமே அழுக்கு என்றாள் சுதா. சரிமா என்றால் மாமியாரான கோகிலம். ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்யலாமே, அன்னைக்கு நீயும் வீட்டில் இருப்பல்ல, அம்மாவும் நீயும் சேர்ந்து செய்தால் வேலைகளும் சீக்கிரமாக முடியும், அம்மாவுக்கும் உதவியாக இருக்கும்ல என்றான் கணேஷ். அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஓய்வு, அதையும் கெடுக்க பார்க்காதீங்க, என்னால் முடியாது. பரவாயில்ல விடுப்பா, இன்னைக்கு ரேஷனில் சர்க்கரை, பாமாயில், கோதுமை போடுவாங்களே என்றாள் சுதா. மாமா, இன்னைக்கு ரேஷனுக்கும் போயிட்டு வந்துடுங்க என்றாள். சரிம்மா என்றான் அவன். எல்லாவற்றையுமே ஒரு முகசுளிப்போடு பொங்கி வந்த கோபத்தோடும் கேட்டு கொண்டிருந்தான் கணேஷ். சாப்பிட்டு முடித்தவர்கள் கை கழுவ எழுந்தனர். அடுத்து 1/4 மணி நேரத்தில் இருவருமே தயாராகி ஆஃபீஸுக்கு கிளம்பினர். இருவருமே சென்ற பின்பு வெளியே வந்த கோகிலத்திடம், என்ன முதலாளி அம்மா வேலையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களா என்று கேட்டார் பரசுராமன். சும்மா இருங்க என்றார். சொல்கிறேன் கேளு, இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல கோகிலம். வர வர ரொம்ப அதிகாரம் பண்ணுறா உன் மருமக. மாமனார் மாமியாங்கிற மரியாதை சுத்தமாக அவளுக்கு இல்லை. ஏதோ வேலைக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா போல. காலையில் நான் வாக்கிங் போயிட்டு லேட்டாக வந்ததுக்கு திட்டினாளா? அது என்று இழுத்தாள் கோகிலம். ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டான் உன் பேரன் வருண். ஏன் தாத்தா லேட்டாக வரீங்க, அம்மா உங்களை எப்படி திட்டுனாங்க தெரியுமா என்று கேட்டான். என் நண்பர் ஒருவரை ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன், பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. இவ என்ன கேட்குறது? அவருடைய குரல் உயர்ந்தது. சும்மா இருங்க, என்ன அடக்காத கோகிலம். நாம் தனியாக வீடு பார்த்துட்டு போயிடலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. யாரையும் எதிர்பார்த்து நாம் வாழ வேண்டியது இல்லை. எனக்கு வர பென்ஷனே நமக்கு தாராளம் என்றவரை கோபமாக பார்த்தாள் கோகிலம். அந்த பேச்சை மட்டும் திரும்ப பேசாதீங்க. என் மகனையும் பேரனையும் பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது.
நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இருக்க காரணம் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேருக்காக தான். சரி சரி, நேரமாச்சு, எழுந்துருங்க. உங்களுக்கு பசிக்கும், எனக்கும் நிறைய வேலை இருக்குது. எப்போ கேட்டாலும் இதையே சொல்லி என் வாயை அடைச்சிடு என்றபடி எழுந்தார் பரசுராமன். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் தான் பரசுராமன். பரசுராமன் கோகிலம் தம்பதிக்கு கணேஷ் ஒரே மகன். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான். சுதாவும் தான். சுதாவை பெண் பார்க்க போகும்போதே அவர்கள் போட்ட ஒரே நிபந்தனை, கல்யாணத்துக்கு பிறகும் வேலைக்கு போவாள் என்பதே. சுதாவுக்கு சமையல் சுத்தமாக தெரியாது என்றனர். அதுக்கு என்னங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கவும் கற்றுக் கொடுக்கிறேன் என சுதாவை ரொம்பவும் பிடித்திருந்ததால் சொன்னாள் கோகிலம். கல்யாணமும் ஆனது. சுதா வேலைக்கு போய் கொண்டிருக்க கோகிலம் வீட்டு வேலை செய்யவும் ஆரம்பித்தாள். சுதா ஆஃபீஸ் போய் விட்டு வந்து சோர்வாக இருப்பதாய் சொல்லி படுத்துக்கொள்ள வீட்டு வேலை முழுவதுமே கோகிலத்தின் தலையில்தான் விடிந்தது. சமையலறை பக்கம் வந்தால்தானே ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின் சுதாவின் கர்ப்பம், குழந்தை, ப்ரமோஷன் என்று போய்விட கோகிலத்துக்கு வீட்டு வேலை நிரந்தரமானது. ஏமா, ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமே என்று அம்மாவிடம் பலமுறை வற்புறுத்தி இருக்கிறான் கணேஷ். வீட்டில் நான் நல்லதானே இருக்கேன்ப்பா, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், வேலைக்காரியெல்லாம் வேணாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிடுவாள் கோகிலம். ஒரு வாரம் சென்ற நிலையில் அன்று இரவு சாப்பாட்டின் போது கணேஷ் காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வாரம் டூர் போகிறாங்களாம். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் மட்டும்தான். நானும் அம்மாவும் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். நம்ம டூர் ஏஜென்ட் ராமலிங்கம் கேட்டார். நான் உன்னை கேட்டுட்டு சொல்கிறதா சொல்லியிருக்கேன், போயிட்டு வரவா என்றார் பரசுராம். அது என்னப்பா, தாராளமாக போயிட்டு வாங்கப்பா. என்னது 20,000மா? செலவுக்கு இன்னொரு 20,000 வச்சுக்கிட்டா கூட 40,000 ஆகிடுமே. கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒன்று வேணாம் என்றாள் சுதா. பரசுராம், கோகிலம் இருவரின் முகங்களும் சுருங்கிவிட்டது. கடைசியில் சுதாவின் முடிவுதான் வென்றது. அடுத்த நாள் சாப்பிட்டுவிட்டு படுக்கைக்கு வந்த கணேஷ், சுதா காலையிலிருந்து ஒரு யோசனை. நாம் தனி குடித்தனம் போகலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்கிறீங்க? நம்ப முடியலை என்றாள் சந்தோஷமாக. ஆமாம், எவ்வளவு நாள் தான் ஒன்றா இருக்கிறது? நாமளும் கொஞ்ச நாள் தனியாக சந்தோஷமாக இருப்போமே. அப்பா, இப்போவாது புரிஞ்சுதே. சீக்கிரமாக பாருங்க. முயன்று தேடியதில் 2 வாரங்களில் நல்ல வீடாக அமைந்தது. என்னடா சொல்கிற? தனி கொடுத்தனம் போகிறீங்களா? என்னால் அனுமதிக்க முடியாது என கண்களில் கண்ணீருடன் சொன்னாள் கோகிலம். ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார் பரசுராமன். அழுது கொண்டே பிடிவாதமாக மறுத்த அம்மாவிடம் என்னென்னமோ பேசி மனதை மாற்றி சம்மதம் வாங்கிவிட்டான் கணேஷ். அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் பால் காய்ச்சி புது வீட்டுக்கு குடிபோயினர். கணேஷும் சுதாவும். அடுத்த நாள் மாலை ஆஃபீஸ் முடிந்து பெற்றவர்களை பார்க்க வந்தான் கணேஷ். கோகிலம் அவனிடம் பேசவில்லை. அம்மாவிடம் வந்தவன் பேச ஆரம்பித்தான். அம்மா, என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக தான் நாங்கள் தனி குடித்தனமே போனோம். என்னடா சொல்கிற? உன்னை, என் பேரனை விட்டுட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்காம வாழ்கிறது எனக்கு சந்தோஷமா? ஆற்றாமையுடன் கேட்டாள் கோகிலம். ஆமாம்மா, நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தீங்க. அப்பாவுக்கும் அப்போ சம்பளம் ரொம்ப கம்மி. நீங்கள் சமையல் வேலை பண்ணி என்னை படிக்க வச்சு ஆளாக்குனீங்க. என்னை ஆளாக்க நீங்கள் காலம் பூரா அடுப்படி புகையிலேயே நின்னீங்க. அப்பா தொண்டை தண்ணி வத்த கத்தி வாத்தியார் வேலை பார்த்தாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை பற்றியே யோசிக்கலை. ஒரு சினிமா ட்ராமான்னு போனதும் இல்லை. டூர் அது இதுன்னு ஊர் சுற்றி பார்த்ததும் இல்லை. நல்ல ட்ரெஸ் நீங்கள் 2 பேருமே போட்டதும் இல்லை. உங்கள் தேவை சந்தோஷம் எல்லாமே சுருங்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு என்னை ஆளாக்குறதுலையே நீங்கள் கவனமாக இருந்தீங்க. நானும் வளர்ந்தேன், படித்தேன், நல்ல வேலைக்கும் போனேன். இதுக்கு பிறகாவது உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாக சுகமாக வச்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது முடியாதுமா என்றான் கணேஷ். தொடர்ந்தான். கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? தங்களோட வேலை கொஞ்சம் குறையணும்னு எதிர்பார்த்து தானே. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் வேலை குறையலை. அடிமை மாதிரி நடத்தினா அதை கூட எனக்காக பொறுத்துப்பீங்கன்னு தெரியும். ஆனால் மரியாதை, செய்கிற வேலைக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு இல்லையே. காலையில் இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளும் நீங்கள் தான் செய்வீங்க. அதோட முக்கியத்துவம் அவளுக்கு தெரியலை. வீட்டு வேலைகளை அவள் சாதாரணமாக நினச்சிட்டா. இப்போது எல்லா வேலைகளையும் அவள் தானே செஞ்சாகணும். இப்போது உங்கள் முக்கியத்துவம், தேவை, உழைப்பை கண்டிப்பாக தெரிஞ்சுப்பா தானே. அவள் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் தனி கொடுத்தனமே போனேன். நானும் அவளுக்கு பல முறை சொல்லிட்டேம்மா. அவள் உணரலை.
நம்ம மதித்து மரியாதை தரவங்க கிட்ட அடிமையாக கூட இருக்கலாம். ஆனால் தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்துகிறவங்க என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு பாடம் புகட்டணும். அப்போ தான் அவங்க மாறுவாங்க. பெற்றவங்களை கடைசி காலத்தில் சந்தோஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு மகனோட கடமை. அது கூட வச்சிருந்தே சந்தோஷப்படுத்தணுங்கிறது இல்லை. இப்படி தனியாக போய் கூட பெற்றவங்களை சுதந்திரமாக அவங்களோட விருப்பப்படி வாழ வச்சும் சந்தோஷப்படுத்தலாம். இனி நீங்கள் 4 மணிக்கு எழ தேவையில்லை. பரபரப்பாக சமைக்கவும் தேவையில்லை. உங்கள் தேவைக்காக யார் அனுமதியும் நீங்கள் கேட்க தேவையில்லை. வாய்க்கு ருசியாக சாப்பிட யாரையும் நீங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை. நிதானமாக முடிஞ்ச நேரத்தில் எழுந்து விருப்பப்பட்டதை நிதானமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆசைப்பட்ட கோவில், குளம், டூருன்னு 4 இடம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். யார் கையையும் எதிர்பார்த்து நீங்கள் இல்லை. பேரனை பார்க்கணும்னா எப்போ வேண்டுமானாலும் சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வரேன். இனியாவது யாருக்கும் பயப்படாமல் சந்தோஷமாக விருப்பப்பட்ட வாழ்வை சுதந்திரமாக உங்களுக்காக வாழுங்க, வாரேம்மா என சொல்லிவிட்டு வெளியே நடந்தவனை பெருமிதமாக பார்த்தனர் இருவருமே. 1 மாதம்தான் தாக்கு பிடித்தாள் சுதா. அலுவலகம் சென்றுவிட்டு வந்து வீட்டிலும் அவளால் வேலை செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் மாமியாரிடம் எப்படி நடந்து கொண்டோம், அவர் வீட்டில் எவ்வளவு வேலை செய்தார் என்பதை நினைத்து பார்த்து குற்ற உணர்ச்சியில் கண்ணீர் விடவும் தொடங்கினாள்.